வணக்கம் சிஸ்டர். இப்போ வந்து உங்களோட கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சிம்மராசி மக நட்சத்திரம். ஸோ காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ சிம்மராசிக்கு வந்து காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது வந்து ஸோ உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் ராகு கேது பயிற்சி நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆன உடனே வந்து இப்போ வந்து கொஞ்சம் காதல் வாழ்க்கையில் ஒரு முரண்பாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காதல் வாழ்க்கையில் அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து ஸோ சிம்மராசிக்கு வந்து காதல் வாழ்க்கையை சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ரிலீவர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிரேக் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் சரிவர தொடர முடியாது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா அது தொடர முடியாது. அப்படியே புதுசாக ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினச்சா கூட அது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்னன்றதை பார்த்து அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நல்லா அச்சீவ் பண்ணுறீங்க, நல்ல விதமாக மேலே ஏறி வர்றீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த காதலில் விருப்பம் வந்துச்சுன்னா காதலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடரலாம். ஸோ மற்றபடி வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த சிம்மராசிக்கு வந்து காதல் வாழ்க்கையை சரிவர வாழ விடாது. ஸோ பெட்டர் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா?